வணக்கம். பொதிகையின் ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் பல்வேறு துறை பேராசிரியர்களுடன் மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பற்றி பேசி வருகிறோம். இன்றும் அப்படி ஒரு முக்கியமான துறை பற்றி பேச இருக்கிறோம். அரசியல் அறிவியல். வித்தியாசமான துறை. அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் சென்னை பல்கலைக்கழகத்தின் துறை தலைவர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் நம்மிடையே அந்த துறை பற்றி பேச இணைகிறார். நேயர்கள் தங்கள் திரையில் தோன்றும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அவரிடம் உங்கள் சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகம் ஒரு வித்தியாசமான ஒரு துறை. உங்கள் துறை பற்றி, உங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் உங்கள் துறை பற்றி முதலில் ஆரம்பித்து மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரையை சொல்லுங்கள். Thank you, Shanti. It's really a pleasure to be in this Doordarshan Kendra to talk about my department. எங்கள் துறையை பற்றி சொல்லணுன்னா, this is one of the oldest and the department which started in 1937. So அந்த காலத்தில் வந்து to have this department so early is an important factor. ஸோ எங்கள் கோர்ஸ் வந்து 1937 பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தோம். அப்புறம் போக போக we started introducing other courses from political science then to international relations. So in fact யூனிவர்சிட்டியிலே பார்த்தீங்கன்னா it is still the one of the oldest and it is caught to contemporary times. So it சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அதனுடைய அப்டேட்ஸ் இருக்கு. ஆமாம். ஸோ அதனால I think we have a lot of potentials and this adds to the caliber of the university. ஸோ அந்த வகையில் I am very happy to be linked with this university to the department and being serving as the head of the department currently. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது அரசியல் அறிவியல், அதில் பொது நிர்வாகத்துறை சார்ந்த சில படிப்புகளும் இருக்குது. பன்னாட்டு உறவுகள், ஸோ இந்த லைக் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அதை பற்றின கோர்ஸும் உங்களோட இதில் இருக்குது. இந்த துறைக்கு நீங்கள் வந்ததும், இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததும், இதில் உங்களுடைய சாதனைகள், நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக பார்க்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். யா, நான் வந்து I should say I am a daughter of an All India service person, a policeman. Okay. So having traveled in different parts of the world, I too had a dream of becoming a civil servant. Appa I did my schooling I did in Delhi. So inge vanda piragu I did my college in Ethiraj College, economics. Adukapram we thought I should write some competitive exam. In அந்த காலத்தில் we used to have competitive section, success review னு ஒரு புக் இருக்கும். ஸோ எல்லோரும் அந்த டைமில் அதை வாங்கி படிப்பாங்க. ஸோ ஐ ஆல்சோ ஸ்டார்டட் ரீடிங் தட். ஸோ ஐ ஆல்சோ ட்ரெம்ட் ஐ பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். என் சுற்றி இருக்கிறவங்கள எல்லோரும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மாதிரி ஒரு குரூப்பில் தான் ஐ வாஸ் ஆல்சோ க்ரோயிங் அப். ஸோ ஐ தாட் ஐ வில் டேக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஃப்டர் டூயிங் எக்கனாமிக்ஸ் and we should take 2 subjects. So I had economics, then I did political science in Presidency College. And all my teachers were really responsible for making me so happy, so content and enjoy the subject that I studied in PG, also in UG economics. So the rendu subject me two sides of the same coin aayidhu. And today in international relations, political economy were important course. So adnala na economics um padichadnala, politics um padichadnala, I feel that I am able to understand what's happening around the world. And although I did not become a civil servant, luckily I have become in the teaching line because I wrote my SLET exam. And my parents also told that you better go to become an academician rather than a civil servant. Probably I wanted to fulfill their wishes, and that's why I'm here. And I should only say that all my teachers, and especially the subject, is one which has driven me to be so passionate about political science, public administration, and international relations. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வெளி மாநிலத்திலலாம் இருந்து இப்போது இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸில் நீங்கள் இருக்கீங்க. அண்ட் நீங்கள் நிறைய மாணவர்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அரசியல் அறிவியல், அதனுடைய குறிக்கோள் என்ன? இந்த படிப்பின் குறிக்கோள் இது எதை கடத்தணும் மாணவர்களுக்கு அப்படிங்கிறதுனால இந்த இது இருக்குது. அந்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஜென்ரலாக ஒரு பிலீஃப் இருக்குது, பாலிட்டிக்ஸ் அரசியல்னால் வந்து தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட், சும்மா போகிறவங்க வரவங்களாம் படிக்கிறாங்க, டீ கடையில் படிக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் ஸோ. பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ் எ வெரி சீரியஸ் சப்ஜெக்ட். இட் மேக்ஸ் ஒன் சிட்டிசன் வெரி ரெஸ்பான்சிபிள். நாட்டில் என்ன நடக்குது, நாம் எப்படி ஒரு நல்ல குடிமகனாக இருக்கிறது,
when you go inside into content of political science, you realize that political science or main objective is to make a good citizen. You have a good state, good society. So we have to be a good part of that government. But government la na work panna, I should be good. If I am part of the society, I have to be good. So that good is what we try to read, how what makes very good in political science. And next, coming to public administration, okay, here we talk about government, but yaar government help pandra, it is the civil servants, the bureaucrats. Avanga vandu eppadi avanga what kind of knowledge base they should have, how they should be neutral, and how they can help the political executive to take decisions. So bureaucracy is very important role. Civil service is like politics one side, public administration one side. Both are important, but both should not really mingle and intertwine too much. And third is when these two are very good in the national side, how do we really promote relations with other countries? So only if you have a good bureaucracy, good government, we can have good relation, a positive relation with neighboring countries. So in that way, I feel that we have a Trinetra. We have three important subjects that really plays a cornerstone of making one person very, what do you say, empowered with the real knowledge of being a good citizen, irrespective of what job he gets and what position he is. So every person he has to really know about politics, administration, and how to have a good relation with, because we are living in a global world. So we need to be a global citizen. ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், ஹலோ உங்களுடன், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ மேடம், அரவிந்த் பேசுறேன். வணக்கம் அரவிந்த். சொல்லுங்க, உங்க கேள்வியா சொல்லுங்க மேடம். என் கேள்வி, அரசியல் அறிவியல் துறை நான் படிச்சிருக்கேன். பிரசிடென்ட் காலேஜ் நானும் படிச்சு முடிச்சேன் சார். சரி, ஓகே. இப்போ அந்த படிப்பு முடிச்சுட்டு அரசியல் நல்ல யுக்திகளை தேர்ந்தெடுக்க முடியுமான்னு கேட்கறேன் மேடம் உங்ககிட்ட. அரசியல் தேர்ந்தெடுக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? நல்ல யுக்திகளை கையாள முடியுமா? நல்ல கேள்வி. அரசியல் அறிவியல் தான் இவரும் படிச்சிருக்காரு பிரசிடென்சி காலேஜில். அரசியல் யுக்திகளை கையாள முடியுமா, இந்த அரசியல் அறிவியலை பயன்படுத்த முடியுமா, பொது வாழ்க்கையில் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்காரு. நம்ம நேயர்களுக்கு நம்ம முடிந்த தமிழ்லையே கொஞ்சம் பதில் சொன்னாங்க. இது நல்ல கேள்வி. யுக்திகள் நம்ம படிக்கிறதே பொலிட்டிக்கல் சயின்ஸ், வி நோ அபவுட் ஸ்கில்ஸ். யுக்திகள் எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும், ஒரு டெசிஷன் எப்படி எடுக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம அந்த யுக்திகளை பயன்படுத்தலாம். ஸோ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். அந்த யுக்திகளை யார்கிட்ட நீங்கள் அதை பயன்படுத்த போகிறீங்க. ஸோ அந்த ஒரு அறிவாற்றல், ஸோ தெரியறது, புரியறது, அறியறதுன்ற மாதிரி இந்த 3 லெவல்லையும் நம்ம அதை யோசித்து அந்த யுக்திகளை பயன்படுத்தினால் அதுக்கான விளைவுகள் கிடைக்கும், அதோட அவுட்கம் கிடைக்கும். தப்பான அந்த யுக்திகளை இஃப் யூ ட்ரை டு எக்ஸ்பிரிமெண்ட், அதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் நம்ம படிக்கிறத நம்ம படிக்கிறதே அதுக்கு தான். படிக்கிறத நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணணும், அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் யூ கேன் ரைட் சம்திங். நாளைக்கு நீங்கள் கூட அதை எழுதி உங்களோட யுக்திகள் எப்படி பயன்பட்டுச்சுது, எந்த இடத்துல உங்களோட யுக்திகளை படித்ததுக்கும் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணதுக்கும் எதில் கேப் இருக்குது, இதெல்லாம் அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக தெளிவாக இருக்குமான்றதை நம்ம ஊர்ஜிதம் பண்ணிக்கணும். ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. நம்ம படிக்கிற விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதுக்காக தான் படிக்கிறோம். அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஆனால் அரசியல் அறிவியல் அப்படின்னு வரும்பொழுது அரசியலில் அந்த யுக்திகளை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நீங்கள் ஒரு இளங்கலை படிப்பிலேருந்தே தொடங்கிறதுனால மாணவர்களையே நீங்கள் அதுக்கு தயார் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு சிறிய வயதிலிருந்தே அரசியல் பற்றிய ஒரு சரியான புரிதலும் அணுகுமுறையும் உங்களுடைய அந்த கோர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அதை சரியாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த மாணவருக்கும் புரிந்திருக்கும், இதை பார்த்து கொண்டவர்களுக்கும் அது ஒரு உபயோகமான தகவலாக தான் இருக்கிறது. இப்போ இந்த அரசியல் அறிவியலில் நீங்கள் என்னென்ன மாதிரி தலைப்புகளை கொடுக்குறீங்க, என்னென்ன மாதிரி டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஓகே, ஒரு கரிக்குலம் இல்லை ஒரு ப்ரோக்ராமை லைக் இப்போ ஒருத்தர் நேயர் பேசின மாதிரி we have to inculcate ஒரு பிஹேவியர். சோஷியல் சயின்ஸ்னாலே ஒரு ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ் அபவுட் பிஹேவியர் இன் பாலிட்டிக்ஸ். அரசியலில் எந்த மாதிரியான நம்மளோட நடத்தை இருக்கணும். ஸோ எங்களோட கரிக்குலம் இஸ் பேசிக்லி டு கிவ் அ குட் பிஹேவியர் ஃபார் அ சிட்டிசன். அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் 3rd century BC உருவான ஒரு சப்ஜெக்ட். அப்பத்துலேருந்து we have been talking about ஸ்டேட்டு, கவர்மெண்ட், அப்புறம் சிட்டிசன் எப்படி இருக்கணும், லா எப்படி இருக்கணும், கான்ஸ்டியூஷன் எப்படி ஏன் கொண்டு வரணும், இது மாதிரி பல கேள்விகளுக்கு விடை தான் இட் ஹாஸ் பீன் ஹிஸ்ட்ரி. ஸோ இன்றைக்கி சப்போஸ் யூ சே தட் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸை படித்து நான் என்ன
பண்ணலாம், நான் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்து நான் ஹவு டு ஐ அப்ளை இட், அதுக்காக வி ஆர் கிவிங் லாட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ஓல்டு சப்ஜெக்ட், ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட் விச் இஸ் ரிலவெண்ட், இன்றைக்கி வரைக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. வி ஆர் இன் கான்டெம்பரரி 21st century. ஸோ இந்த 21st centuryயில் வந்து இந்த சப்ஜெக்டோட நோக்கம் வந்து இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ வி ஹாவ் மேட் சம் சப்ஜெக்ட்ஸ் லைக் கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ், வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட். இப்போ வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்டில் பார்த்திங்கன்னா வி ஹாவ் ஐடியாஸ் அபவுட் திங்கர்ஸ் 3rd century பீஸ்லேருந்து அரிஸ்டாட்டில், பிளாட்டோலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற கான்டெம்பரரி திங்கர்ஸ் வரைக்கும் வி ஹாவ் கிவ் அ லார்ஜ் ஸ்கோப் டு ஸ்டடி. அப்போ எப்படி இந்த ஐடியாஸ் வந்து ஓவர் த பீரியட் எப்படி மாறிட்டு வந்திருக்கு, ஸோ ஏன் இது மாறிச்சு, ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலை வந்து இந்த சப்ஜெக்ட் உருவாக்குறது. கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து இட் கம்பேர்ஸ், யூ ஆர் ஏபிள் டு கம்பேர். உங்கள் கண்ட்ரியை பற்றி நம்மளுக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சுன்னா, அதோட அறிவாற்றல் இருந்துச்சுன்னா, வில் பி ஏபிள் டு கம்பேர் எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும், கம்பேர் பண்ணதுனால என்ன கிடைக்கிறது, ஹவு கேன் யூ இம்ப்ரூவ் திங்ஸ், நம்ம ஊரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றலாம், ஒரு கம்பேரிட்டிவ் பப்ளிக் பாலிசி இல்லை கம்பேரிட்டிவ் ஜுடிஷியரி பண்ணுன்னா வாட் இஸ் தட் சேஞ்ச் யூ வாண்ட் டு பிரிங். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்காக பண்ணுறதில்ல, பட் யூ வாண்ட் டு see அவங்க எப்படி அதை நடத்திட்டு போகிறாங்க, நாம் அதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு we do comparative political science. Then we also have political economy. ஏன்னா இன்றைக்கி வந்து பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ we are living in a world which is technology world, அதில் மணி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி பாலிட்டிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸை வந்து நிர்ணயிக்குதா, இல்லை எக்கனாமிக்ஸ் டிசைட்ஸ் ஹெல்ப்ஸ் த பாலிட்டிஷியன்ஸ் டு மேக் எ டெசிஷனா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அதை பற்றி தெரியறதுக்கான ஸ்கோப் வந்து பொலிட்டிக்கல் எக்கானமி கொடுக்கறது. And we also have some subjects like political communication, political psychology, political anthropology. ஏன்னா இன்றைக்கி we are in the roads of interdisciplinary research. ஏன்னா பாலிட்டிக்ஸே நிறையா பொலிட்டிஷியன்ஸே அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, all these experts வந்து அந்த காலத்தில் when we didn't have structured education, அவங்க பல விஷயத்தை படிச்சுட்டு தான் இந்த அவங்களோட ஞானத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் அல்ஜிப்ரா இருக்குது, மேத்ஸ் இருக்குது, பயாலஜி இருக்குது, ஃபிசியாலஜி இருக்குது. ஸோ இந்த பலதரப்பட்ட அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு தே ஹாவ் கிவன் ஐடியாஸ் டு பாலிட்டிக்ஸ் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்லேருந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ மனுஷன் எப்படி he has undertaken his voyage from practicing agriculture to industry till technology. அப்போ இந்த தேவையை ஃபஸ்ட்டு பாஸ்ட்டும் தெரியணும், நடுவில் என்ன நடந்ததும் தெரியணும், ஃப்யூச்சர் எப்படி போகிறது, பிகாஸ் நவ் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ஏஐ. ஸோ எங்களோட சப்ஜெக்ட்ஸ் வந்து இதெல்லாம் கவர் பண்ணி தான் வி ஹாவ் எ வெரி ஹோலிஸ்டிக் சிலபஸ் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அண்ட் எங்கள் மாணவர்கள் வந்து ரொம்ப ரசித்து அந்த சப்ஜெக்ட்ஸை படிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் வி ஹாவ் எ வெரி குட் combo of subjects for the students who aspire to become civil servant, who want to become knowledgeable, who want to be educated in the real sense, and also try something new, innovative. Entrepreneur kuda illa padikla, because it talks about human resource management. It also talks about game theory la irukku nariya. So what kind of strategies, business strategies can apply in public administration. So idu mari pala konathila நம்மளுக்கு இந்த சப்ஜெக்டில் அந்த விஷயம் தெரியறதுனால ஐ திங்க் இட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ டு ஃபிட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஜாப். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படிப்பு. அரசியல் சார்ந்த அறிவியலும் தெரியும், பொது நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் மாணவர்களுக்கு கடத்த முடியும். அதை தாண்டி பன்னாட்டு உறவுகள், அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், அதில் இருக்கக்கூடிய ஒரு உளவியல், இது அனைத்தையும் சார்ந்த ஒரு முழுமையான கல்வியை வந்து நீங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க. இப்போ அதன் மூலமாக அவர்கள் அரசு துறையாகட்டும் பொதுத்துறையாகட்டும் பலவிதமான இடங்களில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தகவலாக இருக்குது. இப்போ இந்த அரசியல் அறிவியல் துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ ஒரு பொது நிர்வாகம் சார்ந்த ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற மாணவர்களுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது அட்மிஷனுக்கு? இப்போ அட்மிஷன் வந்து முதுகலை சார்ந்த அரசியல் அறிவியல் பொது நிர்வாகத்துக்கு இப்போது அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இளங்கலைக்கு என்ன ப்ரொசீஜர், முதுகலை படிப்புகளுக்கு என்ன ப்ரொசீஜர், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஐ திங்க் எங்களோட சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இட் இஸ் அன் ஓப்பன், லைக் யார் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் இட் கிவ்ஸ் ப்ரிஃபரன்ஸ் டு ஜாயின் இன் யூஜி. நீங்கள் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், பட் ஸ்கோப் வந்து பிஎஸ்சி படித்தவங்களாம் இன்றைக்கி எம்எஸ்சி படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்களாம் they want to do
MA. வேற ஸ்ட்ரீம்ல இருந்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு இப்ப வந்து அரசியல் அறிவியலை படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கலாம். என்ன ரொம்ப நாளா BE படிச்சுட்டு தே ஃபீல் எதுக்கு BE படிச்சோன்னு தெரியல அப்படின்ற ஆர்வம் இல்லாம போன மாணவர்கள் சரியா சூஸ் பண்ணல, அவங்களோட சாய்ஸ் சரியில்லை, இல்லை எனக்கு அதுல வந்து ஈடுபாடு இல்லாம போயிடுதுன்றவங்க நிறைய பேர் தே கம்மிங் பேக். ஏன்னா இதுல இருக்கிற வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கு, பல துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இது முதல்ல நம்மளை எம்பவர் பண்ணுது, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுது, சிந்திக்க வைக்கிறது. ஸோ அதனால ஃபீல்ஸ் தட் இந்த மாணவர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஏதோ படிச்சுட்டே இருக்கும், யோசிச்சுட்டே இருக்கும், செய்யணும்னு தோணுது. ஸோ there is a lot of effort and you are becoming more stimulated with the subject that you are studying in political science or public administration. So எங்களோட PG students who are done in BE or BA economics எல்லாருமே they can apply for MA. So it does not prescribe that இதுதான் படிச்சிருக்கணும். Of course 55% you should have the basic qualification, but it opens the door for all the persons from other disciplines to join PG. UG of course many of the students in the school level political science வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. NCERT has done lot of changes. நம்மளோட SCERT also has brought in lot of changes in political science. ஏன்னா அந்த உணர்வு அவங்கள்ட்ட இருக்கணும். பிகாஸ் we say about political man is still a political animal. அரசியல் விலங்கு இல்லை சமூக விலங்கு அப்படின்ற ஒரு டிபேட் எப்பயுமே ஓடிட்டுருக்கு. அண்ட் we have to set right things to make human life very happy, very peaceful. Now it is lying in the hands of the government, it lies in the hands of global relations. அப்போ இந்த சப்ஜெக்ட் becomes very essential. அப்படி இருக்கிறச்ச we think we are providing the space for all students to join UG and PG because we are inculcating the training right from school to UG to PG to research. So it's a continuous process. The continuum starts from schooling till your research, postdoctorate வரைக்கும் பண்ணலாம். And of course education is always a lifelong learning process. ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசணும். ஏன்னா பல நிர்வாகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இளைஞர்களுக்கு கடத்த முடியும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. 1857 சுதந்திர இந்தியா என்ற கனவு உதித்த வேளை. வாருங்கள், விடுதலை போருக்கு அடித்தளமிட்டு தந்து வரலாற்றை உருவாக்கிய வீரர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். முன்னொரு காலத்தில் 80 வயதான வீரர் ஒருவர் இருந்தார். அவரது பெயர் குன்வர் சிங். அவரை பீகாரின் பெருமை என்றே அனைவரும் அழைத்தனர். அவர் பண்பின் இருப்பிடமாக திகழ்ந்தவர், சாதி மதங்களை கடந்தவர், அனைத்து வகுப்பினரையும் ஒன்றிணைக்க போராடியவர், ஆங்கில ஏகாதிபத்தியத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவர், ஜகதீஷ்பூரின் ஜமீன்தாராக இருந்தவர், ஆனால் ஷாபாத்தின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். நியாயமின்றி வரிகள் சுமத்தப்பட்ட போது ஆங்கிலேயரை துணிந்து எதிர்த்தவர். வெற்றிகரமாக போராட்டத்தை துவங்கினார். தானாப்பூரில் இருந்து அராவுக்கு சென்றார். சிறையில் இருந்த இந்திய கைதிகளை விடுவித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தக்க பதிலடி கொடுத்தார். விடுதலை கனலை குன்றாமல் பாதுகாத்த அவர் ஆசாம்கார் நோக்கி நகர்ந்தார். தமது கொரில்லா போர் முறை மூலம் GT சாலையை கைப்பற்றினார். ஷிவ்பூர் காட்டை எட்டிய போது எதிரி படைகள் அவரை நோக்கி துப்பாக்கி குண்டுகளை மழையாக பொழிந்தது. அப்போது அவரது கையில் தோட்டா பாய்ந்தது. குண்டடிப்பட்ட கையை வெட்டி கங்கை தாய்க்கு காணிக்கையாக வழங்கினார். அப்போதும் போரை தொடர்ந்தார். பிரிட்டிஷாரை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். அங்கிருந்து ஜகதீஷ்பூருக்கு திரும்பிய அவர் அங்கேயே போரிட்டு வீரமரணம் எய்தினார். அந்த தீரம் மிக்க செம்மல், இரும்பு மனிதன் என்று எப்போதும் நினைவு கூறப்படுவார். அவரே பாபு குன்வர் சிங். 1857 ஆண்டின் விடுதலை போரின் கதைகள் இன்றும் ஒவ்வொரு இந்தியரின் இதயத்திலும் உற்சாகத்தை நிரப்புபவை. இத்தகைய வீரர்களின் ஊக்கமூட்டும் கதைகளுடன் மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆசாதி கி அம்ரித் கஹானியா. தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம். நமது பொதிகையில் பனிமலர் பூங்கடையும் கருப்பு சிலையும் மென்பாஷாங்குஷமும் பூத்தவளே புவனம் 14யும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே. திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30க்கு கனக சபை. நின் புகழ்ச்சியன்றே பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் வருந்தாவகை
ததும்பிய ஆனந்தமாகி. திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30க்கு கனக சபை. ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சி தொடர்கிறது. அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் துறை தலைவர் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். நம்ம இப்போ பிரேக் போகிறதுக்கு முன்னாடி அரசியல் அறிவியல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது மாணவர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் இருக்கக்கூடிய அட்மிஷன் ப்ரொசீஜர், இளங்கலை முதுகலை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். பொது நிர்வாகம் அப்படின்னு வரும்போது என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம வந்து பாடத்திட்டங்களை வச்சுருக்கோம், அதை பற்றி சொல்லுங்கள். Yeah. So public administration ஒரு கோர்ஸ் வந்து it has become very important since 19th century. Woodrow Wilson தான் is known as the father of public administration. But இந்தியாவில் பார்த்தீங்கன்னா right from Mauryan period, Chandragupta period, we have very good administration. Chinaலையும் we had very good administration. But we didn't have தனிப்பட்ட ஒரு படிப்பு கிடையாது. பட் இது தனியான ஒரு டிசிப்ளின் உருவானது. It's a western introduction. So public administration today world over it is quite popular because they feel that or a person in a individual in a state should know about the government and government எப்படி நிர்வகிக்கிறது, அதில் இருக்கிற people how they should work. அரசுனா என்ன, அரசின் நிர்வாகம்னா என்ன, அதனுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். யா ஸோ அதில் வந்து எப்படி நம்ம நியூட்ரலாக இருக்கணும், அதுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. லைக் நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு பியூரோக்ராட்டிக்கோ சிவில் சர்வெண்ட்டே இருக்க முடியாது. ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. ஸோ அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படி பார்க்குறச்ச when we say public administration, today we are talking about public policy. ஏன்னா கவர்மெண்ட்டோட மெயின் வேலை வந்து it is to make policies, திட்டங்கள், ப்ரோக்ராம்ஸ், ஸ்கீம்ஸ். ஸோ மக்களை வந்து மக்களுக்கான திட்டங்களை தேர்ந்தெடுத்து பண்ணணும், வெல்ஃபேர் கொண்டு வரணும், மக்களோட மேம்படுத்தணும், அவங்களோட லைஃப், அவங்கள ஹாப்பியாக ஆகணும். ஸோ தட்ஸ் த டியூட்டி ஆஃப் எனி கவர்மெண்ட் டு see கான்ஸ்டியூஷ்னலி இட் ஃபாலோஸ் பிரின்சிபல்ஸ். மக்கள்கிட்ட எப்படி அந்த அவங்களோட ப்ரோக்ராமை கொண்டு போய் சேர்த்துறது, ஸோ எவ்வளோ பணம் அவங்களுக்காக ஒதுக்குறது. ஸோ யூனோ வி ஹாவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் divisions, central, state, local அப்படின்னு we have divided the division so that policies are taken at the union level, at the state level and the local level. So grassroots வரைக்கும் இருக்கிற மக்களுக்கு என்ன தேவையோ அது வந்து we have to make a decision. So decision making is important in public administration. ஸோ அதில் அதுக்கேற்ற மாதிரியான பாடம் திட்டங்கள் தான் வந்து we have in public administration. ஏன்னா we have for 2 years in PG. In UG there are 3 years. So we have some subjects which first makes them understand what is administration, why should you have public administration. Public administration இல்லைன்னா மக்கள் வந்து என்ன ஆவாங்க, what happens, ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால அதனுடைய சரியான ஒரு புரிதல் இருக்கணும். நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, உங்களுடன் யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் வேளாச்சேரியில இருந்து பூர்ணாங்க பேசுறேன். வணக்கம் பூர்ணா. My age is 62. 67 இல்லைன்னா 70s during. அப்ப we had civics, அதுல பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்புறம் அதுலயே ராஜ்யசபான என்ன மெம்பர்ஸ் எவ்வளோ, இதுல என்ன இந்த மாதிரி பிரசிடென்ட்டோட அவங்களோட பவர்ஸ், பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ், அப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. அப்புறம் அது தவிர இந்த நம்ம ஹிஸ்டரி, ராஜராஜ சோழன், சிவாஜி, அந்த இதெல்லாம் இருந்தது. முகல் அதெல்லாம் அந்த பீரியட்ஸ் எல்லாம் படிச்சோம். அதெல்லாத்தையும் எடுத்துட்டு முகல் பீரியட்ஸ் தான் இருக்கு. ஆஃப்டர் டிகேட்ஸ் ஆஃப் இந்த என்ன சொல்றது, அது ஏன் எடுத்தாங்க, ஒரு ராஜ்யம்னா என்னன்னு நம்ம அப்பழுந்தே படிச்சுட்டு இருந்தோம். ராஜராஜ சோழன், சிவாஜி, இந்தியன் ஹிஸ்டரி எடுத்துக்கோ. அதுல இருக்கிற நம்ம ராஜாக்கள் அந்த இன்வேஷன் எல்லாம் விட்டுவிட்டு முகல் பீரியடோட இன்வேஷனை ஹைலைட் பண்ணி படிக்க வைக்கிறாங்க பசங்களை. Why is that? நான் வச்சுட்டு நான் கேட்கிறேன். உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பழைய காலத்தில் வந்து சோஷியல் சயின்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்போது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பொது நிர்வாகம் போன்ற சப்ஜெக்ட் எல்லாம் சிவிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த நேயர் தெளிவுபடுத்துகிறாங்க. அதை சார்ந்த ஒரு கேள்வியையும் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த சப்ஜெக்டோட மூலாதாரம் என்னென்னா we have to know history. ஸோ ஹிஸ்ட்ரி தெரியாமல் இந்த சப்ஜெக்டை படிக்க முடியாது. ஜியாகிரஃபி, we have to have knowledge about geography, we have to have knowledge about history.
அஃப்கோர்ஸ் இந்த ஹிஸ்ட்ரின்றது வந்து யாரோ எழுதுனது தான், பார்த்து அப்சர்வ் பண்ணி தே ரைட். ஸோ அதில் நிறைய வியூஸ் இருக்குது. ஸோ அதனால வி கான் சே தட் இது தான் ரைட்டு அது தான் ரைட்டுன்றதில்ல. ஹிஸ்ட்ரி அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் ஒரு ஐடியா, இது நடந்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம். ஸோ இது வந்து மக்கள்கிட்ட வந்து வி ஹாவ் டு நோ எவ்ரி திங் இன் ஹிஸ்ட்ரி, பட் வி கேனாட் டோட்டலி ரிலை ஆன் இது தான் ரைட்டு இது தான் கரெக்டு. பட் படிக்கவே இன்னும் யார் எந்த பட்சத்தில் வந்து அந்த விஷயத்தை வந்து பெட்டராக ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அது சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நார்த் இந்தியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், தெர் இஸ் அ ஃபேக்ட் அண்ட் தெர் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். இந்த ஹிஸ்டாரியன் எழுதுகிற போது அவங்களோட கற்பனையை, அவங்களோட ஐடியாஸு, அவங்களோட எது அவங்க ஃபேக்ட்னு நினைக்கிறாங்களோ அதை எழுதுகிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு டிபேட்டோ இல்லை ஒரு டிஸ்கஷனோ இல்லை அதில் வந்து ஒரு வாட் இஸ் யூ டோன்ட் அக்செப்ட், இல்லை இது எனக்கு புலன்படலை, இது ஏன் இது படிக்கக்கூடாது, அது ஏன் படிக்கணும் அப்படின்ற வந்து அபிப்பிராயம் வர்றது வந்து இயற்கை. பட் இருந்தாலும் ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கான நோக்கம் என்னன்னா, அதில் என்ன வாட் இஸ் அ ஃபெனோமினா, அதில் என்ன விஷயங்கள் இருக்குது, மெயினாக ஏன் அங்கே சண்டை வருது, ஏன் மக்களிடையே அந்த ப்ராப்ளம் வருது, அந்த மொனார்க் எப்படி அதை டீல் பண்ணார். ஸோ அந்த மாதிரி விஷயத்தான் வந்து we have to extract from that history. அது தவிர்த்து go very deep into the history, it becomes very sensitive. ஸோ அதனால் நம்ம சென்சிட்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி we have to understand history வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறது. ஸோ இதை வச்சு நான் வந்து எப்படி என்னோட தாட் ப்ராசஸை இன்றைக்கி நான் மாற்றிக்கலாம். ரொம்ப சரியான பதிலை தான் சொல்லியிருக்கீங்க. அரசியல் குறித்த ஒரு சரியான புரிதல் வேண்டும். ஹிஸ்ட்ரி, வரலாறு அப்படிங்கிறது வந்து நிறைய நிகழ்வுகளை வந்து அவங்க பதிவு பண்ண ஒரு விஷயம்தான் வரலாறுங்கிறது. முகலாயர் படையெடுப்புகள் ஆகட்டும், ஆங்கிலேயர் வந்து இங்கே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, இந்த எந்த விஷயத்தையுமே நம்ம மாற்றிவிட முடியாது. அது வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அதைத்தான் நம்ம வந்து மாணவர்களுக்கு கடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய வந்து இவங்க சொல்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய லோக்கல் ஹிஸ்ட்ரியை நம்ம இன்னும் கூட நம்மளுடைய வரலாறை இன்னுமே என்ரிச்டாக மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை பதிவு செய்கிறாங்க. ஆனாலும் ஆங்கிலேயர் படையெடுப்பும் ஆங்கிலேயர்கள் வந்து கொடுத்துருக்கிற அந்த நிர்வாகமும் இங்கே இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது வந்து நம்ம அதை கடந்து எத்தனையோ வருடங்கள் ஆகி இப்பொழுது நம்மளுடைய நிர்வாகமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை உங்களுடைய பதிலிருந்து எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த பொது நிர்வாகம் பொறுத்தவரையில் இன்னும் என்னென்ன தலைப்புகள், என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே, இன்றைக்கி இந்த 21st சென்ச்சுரியில் இந்த அகடமிஷியன்ஸ்க்கு நடுவில் வி ஹவ் பீன் ஒரு காலகட்டத்தில் ஒரே சப்ஜெக்டை ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஹிஸ்ட்ரி இல்லைன்னா ஜியாகிரஃபி இல்லைன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதுமாதிரி தனிப்பட்ட சப்ஜெக்டில் அவங்களோட அறிவாற்றலில் வந்து தே வர் ட்ரைங் டு பர்சியூ ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ சொல்கிற மாதிரி இன்றைக்கி தே வாண்ட் டு ஹாவ் அ கிராஸ் டிசிப்ளினரி, இன்டர்டிசிப்ளினரி. ஸோ பாலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்ட் சோஷியாலஜி, ஒரு சொசைட்டிக்குள்ளார எப்படி அந்த அரசாங்கம் மாறிட்டுருக்கு, அரசியல் எப்படி மாறிட்டுருக்கு. ஸோ இந்த வி ஷுட் ஹாவ் மல்டி டைமென்ஷனல் ஐடியாஸ். ஒரே டைமென்ஷன்ஸில் ஒரு விஷயத்தை பார்க்குறது பதிலாக பல கோணத்தில் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும், ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு வராமல் ஓகே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை அது உருவாக்குறதுக்காக வி ஆர் நவ் கிரியேட்டிங். பிகாஸ் ஒரே லைனில் போகும்போது சில நேரம் சிந்தனை எங்கேயோ ஸ்தம்பித்து போயிடுதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பிகாஸ் யூ ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் இன் ஒன் திங். more and more you see, sometimes you get stuck. So you see lot of things, நிறைய விஷயங்களை பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க, லிங்க் ஆகுது அப்படின்றது தான் வந்து டுடே ரிசர்ச்சில் we are only asking children to have electivesன்னு ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ எங்களோட கோர்ஸ் மட்டும் படிக்காமல் மித்த சப்ஜெக்ட்ஸில் மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை சோஷியாலஜி, லா, அதுமாதிரி பல சப்ஜெக்ட்ஸை போய் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுலேருந்து படித்ததை எப்படி நம்ம படிக்கிறதுக்கும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஒரு மியூசிக்கே போய் பார்த்துட்டு மியூசிக் இஸ் ஜஸ்ட் நாட் சிங்கிங், ஏன் அந்த மாதிரி ஒரு ராகம் வந்துச்சு, எப்போ அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது, ஸோ அது ஏன் அது வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குது, ஹவு யூ கேன் கனெக்ட். யூ மேபி a பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், பட் அதை வந்து கனெக்ட் பண்ண முடியும். நிர்வாகத்தில் ஓகே ஒரு பர்டிகுலர் கல்ச்சர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, ஸோ அதுக்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாத்தியங்கள் இருக்குது. ஸோ ஹவு யூ கேன் ப்ரோக்ராம் ஆர் ஹவு கவர்மெண்ட் கேன் டூ சம் பெட்டர்மெண்ட் ஃபார் த ட்ரைபல் பீப்புள், ப்ரொமோட் தேர் கல்ச்சர், ப்ரொமோட் தேர் ஆர்ட். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட பாடத்திட்டத்தில், எங்களோட கண்டென்ட்ஸில் ஆர் த புக் தட் வி give them. ஏன்னா டெக்ஸ்ட் புக் மட்டும் கிடையாது, we have reference. So we provide them library. So எங்கள் யூனிவர்சிட்டியில் we have very fantastic library. So பசங்க வந்து எப்போ வேணால் வந்து உட்காந்து they can read length and breadth of different subjects.
அப்போ படிக்கும் போது யூ கெட் டு நோ த இன்சைட்ஸ், எவ்வளோ தூரம் இந்த சப்ஜெக்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஞ்ஞானம் இருக்குது. Because we don't call it as politics, political science. And public administration is also science of administration. That's how Woodrow Wilson says. அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறிவியல். Yeah. So how it should be organized. ஏன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் ஆகணும், அதில் பேட்டர்ன் என்ன, அதில் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அது வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணுமா, சென்ட்ரலைஸ்டாக இருக்கணுமா, ஃபார்மலாக இருக்கணுமா, இன்ஃபார்மலாக இருக்கணுமா, இன்டிகிரேட்டடாக இருக்கணுமா, டிஸ்இன்டிகிரேட்டடாக இருக்கணுமா. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நிர்வாகத்தை எப்படி பண்ணணும். யா, ஸோ நிறைய டவுட்ஸ் வருது. ஏன்னா கார்ப்பரேட் கல்ச்சர் வேறு, கவர்மெண்ட்டோட இது. ஸோ வி ஹாவ் எ கொஷன், ஸ்டேட் இல்லாமல் வாழலாமா, கவர்மெண்ட் இல்லாமல் வாழலாமா, ஒரு உறவு இல்லாமல் தனிப்பட்டு இருக்கலாமா. ஸோ இதுக்கெல்லாம் கேள்வியோட விடை வந்து இந்த 3 சப்ஜெக்ட்லேயே வி கெட் இட். இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இட்ஸ் சம்திங் கனெக்டிங் பாயிண்ட் வித் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் politics. And it gives you ஒரு kind of ஒரு stable thinking. ஏன்னா நம்ம it is a permanent body. Bureaucracy is a permanent body. Political institutions, of course we have institutions, but people who work in it come and go. Relations also keeps changing. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு we need to have a very good public administration. So I think நீங்கள் எங்களோட பாடத்திட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா we have very interesting, இப்போ பப்ளிக் பாலிசிலே பார்த்தீங்கன்னா we are now having interaction with statistics department, interaction with political economy and economics department, so we have a mathematics department. So we are trying to see how we can integrate with the department ஓட எப்படி நம்ம கொலாபரேட் பண்ணி அவங்களோட ஐடியாஸோ அவங்களோட இது எப்படி இதில் அப்ளை பண்ணலாமா. ஏன்னா சயின்ஸு ஆர்ட்ஸுன்னு பிரிதல் இல்லாமல் all of us it's only it's a kind of a source of knowledge. அந்த நாலேஜ் வந்து we cannot segregate. இந்த நாலேஜ் தான் பெட்டர், அது இல்லை. இன்றைக்கி என்ன, இந்த காலகட்டத்தில் சோஷியல் சயின்ஸ் வந்து இட் இஸ் நாட் லுக்ட் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லைன்னு நினச்ச ஒரு காலம் மாறி இன்றைக்கி வேர்ல்டு ஓவர் ஆஃப்டர் கோவிட் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆர் கிவன் டு சோஷியல் சயின்ஸ். ஆமாம், அறிவியலில் தான் ரொம்ப வளர்ச்சி. ஆனால் இந்த அரசு அறிவியலோ ஒரு பொது நிர்வாகத்துலேயோ அவ்வளோ வளர்ச்சி இல்லைங்கிறத வந்து இப்போ அதை மாதிரி இல்லை, மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதை உங்களோட இதுலேருந்து புரிய முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ when you go even abroad, இப்போ ஒரு பர்க்லியாக இருக்கட்டும், ஸ்டான்ஃபோர்டாக இருக்கட்டும், எனி ஹையர் இன்ஸ்டிடியூஷன், அவங்க வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் they give on constitution, they give on administration, they give on culture. ஸோ தட் அந்த அரசாங்கத்துக்கான என்ன கான்ஸ்டியூஷனோ அதை அவங்க புரிஞ்சுக்கணும். யா, ஸோ அப்போ தான் அந்த ஒரு ஹீஸ் அன் இன்ஜினியரோ இல்லை ப்ரொஃபஷ்னல் ஆனாலும் எப்படி அவங்க அந்த சிஸ்டத்தோடு ஒத்துழைச்சி அந்த சிஸ்டத்தை எப்படி அவங்க மேம்படுத்தி அவங்க கவர்மெண்ட் எப்படி அவங்க மக்களை வந்து குவாலிட்டேட்டிவில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா டுடே வி டாக் அபவுட் பாப்புலேஷன். நான் இந்தியாவில் நிறைய பாப்புலேஷன் வி ஆர் லார்ஜ் நம்பர், பட் குவாலிட்டேட்டிவ்லி வி ஆர் டு இம்ப்ரூவ், டெவலப் பண்ணும். அப்போ வி நீட் ஸ்கில்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து ஓகே டெக்னாலஜியில் கிடைக்கிது, பட் அந்த ஸ்கில் எப்படி டிவைஸ் பண்ணணும், அது ஏன் அந்த ஸ்கில் தேவை, அந்த புரிதல் வந்து வி கேன் கெட் ஒன்லி ஃப்ரம் சோஷியல் சயின்ஸ். ஸோ பாலிட்டிக்ஸும் தெரியணும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரியணும், அண்ட் வி ஷுட் ஆல்சோ நோ ஹவு டு, பிகாஸ் டுடே வி கான்ட் லிவ் இண்டிபெண்ட், வி ஆர் இன்டர்டிபெண்ட் வேர்ல்டு. அப்போ எப்படி ஒரு டெக்னாலஜியோ இல்லை ஒரு பாடத்திட்டத்தையோ வேற ஒரு கண்ட்ரியில் இருந்தால் அவங்கள்ட்டேருந்து நம்ம எப்படி we can learn from them, how we can incorporate it in our system. இதெல்லாம் வந்து I think we are trying to create as that collaborative component in our curriculum in public administration, political science and international relations. ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதாவது வெளிமாநில தொடர்புகள், சர்வதேச உறவுகள், பொது நிர்வாகம், உங்கள் அரசியல் அறிவியல், இது எல்லாமே வந்து ஒரு முழுமையான ஒரு விஷயமாகத்தான் மாணவர்களுக்கு சென்று சேர்க்க வேண்டுமே தவிர அறிவியல் தனி, அரசியல் அறிவியல் தனி என்று நம்ம இப்போ பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ உலகமே வந்து கையளவில் வந்து சுருங்கி விட்டதுனால நாமும் சர்வதேச அளவில் இந்த மாதிரியான பாடத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பது ரொம்ப உபயோகமானதாக தான் இருக்கும். அந்த விழிப்புணர்வையும் மாணவர்களுக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்படுத்திக்கிறோம். உங்களுடைய இதில் வந்து இந்த முதுகலை சார்ந்த மாணவர்கள், அதற்கு பிறகு செய்யக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி ஆய்வு தலைப்புகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க? உங்களுடைய மாணவர்கள் பல இடங்களில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து உயர்கல்வி பற்றி பேசும்போது வேலை வாய்ப்பை பற்றியும் பேச வேண்டி இருக்கிறது. அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், பன்னாட்டு உறவுகள், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்றது வந்து யூபிஎஸ்சி தேர்வுகள் போன்ற விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதே போல் எந்த மாதிரியான இடங்கள்லாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ எங்களோட காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா we have designed our course to make them employable. So EPSC, state civil service, any other government services that is available, அந்த காம்படிஷனில் வந்து அவங்க எழுதுறதுக்கான தகுதிகளில் வந்து எங்களோட கோர்ஸோட கண்டென்ட்டை படித்தா they definitely acquire that knowledge.
So we see that our contents, our curriculum, it is designed to make them employable. Next, இன்னைக்கு வந்து புது புது avenues வருது. It's not only working in government, it can also join in research bodies. நிறைய think tanks வருது. So we say that we are talking about ஒரு collective body of giving ideas. சிந்தனை குழு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து உதவிகரமா மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். So researchers, 4 researchers சேர்ந்து they can create one think tank. ஒரு பெட்டகமா they can have all of சிந்தனை பெட்டகம் collage of ideas. So research வந்து இப்போ UGC, ICSR என்ற அந்த organizations, even state government through our higher education department, they are giving a lot of money for grants for carrying out research, minor project, major project. So in the minor, major, any project is where the researcher has to find, படிக்கிறச்சே MLA, he must find that எங்கேயோ ஒரு இடத்துல கேப் இருக்குது, அது பாவர்ட்டி இருக்குது, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வித் some country வந்து ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது. ஸோ why, how can we deal with it? இந்த மாதிரி ஒரு கேள்வி எழும் போது ரிசர்ச் பண்ண ஒரு தேவைப்படுது. பிகாஸ் doing in social science is not easy. Because you have to get data. Correct. And having a data, collecting the data, managing the data is quite a challenge. So with the available data, with the government data, நீங்களும் ஒரு primary data analysis பண்ணிங்களா, collect பண்ணிங்கன்னா, every researcher is involved in the field studies, goes and visits different places. அப்போ அவங்க எழுதுகிற புக்ஸ்லையோ இல்லை அவங்க கொடுக்குற அந்த டிஸ்கிரிப்ஷனோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ வி ஆல்வேஸ் வாண்ட் our social science researchers to be very realistic and tell the truth about what. கள ஆய்வுக்கு போய் அவங்க அதை நேரடியாக பார்த்து அதை எழுதணும். ஆமாம், அது வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து அவங்க படித்த அந்த டூல்ஸு என்ன படிக்கிற போது வி ஹவ் கண்டென்ட்ஸ். ஒருத்தருக்கு நேர் கேட்டிருந்தாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்போ தான் அந்த ஸ்கோப் கிடைக்கும். ஸோ நான் படிச்சிருக்க அந்த தியரிஸ் எப்படி யூஸ் ஆகுது, மைபி அரிஸ்டாட்டில் சொன்னார், அதுக்கப்புறம் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு, இந்த தியரிஸ்லாம் அப்ளை ஆகுறதா, அன்றைக்கி சொன்ன ஐடியாஸ் இன்னும் எப்படி ரிலவெண்ட்டாக இருக்குது, இல்லை இதெல்லாம் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஐடியாஸா, அப்போ இல்லை ஏதாவது உங்களோட புதுமையான ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா, கொடுத்தா அது வந்து பல கோணத்தில் தே ஆர் டூயிங் ரிசர்ச். ஸோ எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் டூயிங் இன் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கன் இஷ்யூ இல்லை யுக்ரைன் இஷ்யூ, க்ரைசிஸ் ஏன் இருக்குது, ஸோ லாட் ஆஃப் இஷ்யூஸ், இதனால் அந்த உறவுகள் பாதிக்குது. why ஒரு ரிலேஷன்ஷிப் between two countries ஸ்ட்ரெயின் ஆகுது. அதே மாதிரி டிப்ளமசி மூலியமாக இன்னைக்கு வி டாக் அபவுட் டயஸ்பரா டிப்ளமசி. ஸோ மக்களிடையே ஒரு நல்ல உணர்வு, நல்ல ஒரு பண்பாட்டான ஒரு கலாச்சாரம், அவங்க போன கண்ட்ரியில், ஸோ இந்தியன் டயஸ்பரா இன் US, ஸோ இந்தியன் டயஸ்பரா இன் ஜப்பானோ எனி கண்ட்ரி, அவங்க எப்படி அந்த கண்ட்ரியில் அவங்க எப்படி அப்சர்வ் வராங்க, அவங்க எப்படி அவங்களோட ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. பிகாஸ் தே ஹேவ் போத் ஐடென்டிட்டி ஆஸ் இந்தியன், ஆஸ் த ஒரிஜினல் ஐடென்டிட்டி, ரேதர் ஆஸ் அ சிட்டிசன் லேட்டர். ஸோ எப்படி அவங்கள பக்குவப்படுத்திக்கிறாங்க, ஸோ டயஸ்பரா எப்படி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஹவு டுடே பியூரோக்ராட்ஸ் இன்றைக்கி நிறைய படிக்க ஏன்னா நிறைய பியூரோக்ராட்ஸ் இன்றைக்கி வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இல்லை அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரீமில் தே ஆர் கம்மிங். அப்போ வந்து தே ஆர் மோர் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ தே ஆர் ஏபிள் டு மேக் பெட்டர் ப்ரோக்ராம்ஸ், பெட்டர் பாலிசிஸ். ஸோ இன்றைக்கி பாலிசிஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வெல் ஃபார்முலேட்டட். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதும் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கவர்மெண்ட். பட் அதை கூட போத் கவர்மெண்ட் அண்ட் பியூரோக்ராட்ஸ் ஒர்க் டுகெதர், ரைட் ஃப்ரம் ஃபார்முலேஷன்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து இவாலுவேஷன் வரைக்கும் தே கேன் கம்ப்ளீட் இட். ஸோ ஐ திங்க் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் த ரிசர்ச்சர்ஸ் டு see how good policies are made. இந்தியாவில் எவ்வளோ நல்ல பாலிசிஸ் we are making and how government is doing its best to implement. எல்லாத்துக்கும் போய் சேருதா இல்லையான்னு போய் இவங்களோட ஃபீல்டு ஒர்க்கில் they go and get the fact. அண்ட் எப்படி இவாலுவேட் பண்ணோம், அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, அவங்களுக்கு தேவையாக இருக்கா. ஸோ அதுக்கு வந்து தட் இஸ் வேர் இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் ஆகிடுது. ஸோ வி அப்ளை ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல், மெனி அதர் மாடல்ஸ் டு சி வேர் வி கேன் சே மெஷர் இவ்வளோ தூரம் அவங்க முன்னேறியிருக்காங்க இல்லை இவ்வளோ தூரம் முன்னேறல. அப்போ கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட பரிந்துரை கொடுக்கலாம். ஸோ வி திங்க் வி ஹாவ் a very important role in our department as researchers, and our researchers are all working towards that direction. அண்ட் கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை கொடுக்குற மாதிரியான ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆய்வில் தான் அவங்க எல்லாம் வந்து ஈடுபட்டுருக்காங்க. ரொம்ப அருமையாக இந்த பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த உறவுகள் பற்றி அவங்க ஆய்வு செய்கிறது எந்த அளவுக்கு உபயோகமானதாக இருக்குதுங்க பற்றி அருமையாக பேசியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நமது
வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு ஸ்வராஜ். நான் சிவில் சர்வீஸ்க்கு தயாராகணும், என்னோட நாட்டுக்கு சேவை பண்றதுக்கு. இஸ் வீரேந்திரநாத் சாத்ரபாத்யாயோ சான். அவன் லண்டனுக்கு போயிருக்கான் படிக்கிறதுக்காக. பாரதத்துல ஒழுங்கு அமைக்கப்பட்ட நல்ல திட்டமிடப்பட்ட ஒரு புரட்சி ஏற்படுத்தணும். நீங்க லண்டன்ல இருந்துட்டு மிரட்டுறியா? நான் நிஜாம் காலேஜோட பிரின்சிபல்னு உங்களுக்கு தெரியாது? நீ ஒரு துரோகியோட அப்பாவும் கூட. ஜெர்மனுடைய பெர்லினுடைய இந்த மண்ணில் நம்மளுடைய அமைப்பு அதிகாரப்பூர்வமா பெர்லின் இந்தியா கமிட்டின்னு அறியப்படும். But why Germany? We are on the blink of war. எதிரியுடைய எதிரி நண்பன். உலக போர்ல இங்கிலாந்துக்கு எதிராக போர் புரியும் போது நாங்க முழுசா துணை நிற்போம். ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து எந்தவித பகையையும் விலை கொடுத்து வாங்குறதுக்கு முன்னாடி நாம 100 முறை யோசிச்சாகணும். எங்க கூட்டு போறீங்க என்ன? பாரதத்தோடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல என்னோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்க விரும்புறேன். ஒரு பக்கம் பாரதத்தோட புரட்சிகர அமைப்பு, இன்னொரு பக்கம் ஜெர்மனி, டர்க்கி, ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாரத புரட்சியாளர்களுடைய படை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்குதல் நடத்தணும்னா பாரதத்துக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும். ஸ்வராஜில் பாருங்கள் வீரேந்திரநாத் சட்டோபாத்யாய் அவர்களின் வீர சரித்திரத்தை. இதன் மறு ஒலிபரப்பு திங்கள் மற்றும் புதன் காலை 10 மணிக்கும் வெள்ளி இரவு 9 மணிக்கும் ஸ்வராஜ் ஒலிபரப்ப காணலாம். நிகழ்ச்சி தொடர்கிறது. அரசியல் அறிவியல் பற்றி முனைவர் உமா மகேஸ்வரி சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் துறை தலைவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். முதல்ல இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். ஹலோ, உங்களுடன் யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கிறேன். வணக்கம் சந்திரசேகர் சார், உங்கள் தொடர்ந்த ஆதரவிற்கு மிக்க நன்றி. உங்க கேள்வியை சொல்லுங்க சார். மிக்க மகிழ்ச்சி மேம், நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கு, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எனக்கு என்ன கேள்வினா, அந்த அரசியல் தொடர்பான படிப்புகள் அயல் நாடுகள்ல போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குமா? அண்ட் எப்படி பாலிட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அயல் நாடுகள்ல போய் படிக்கிறதுக்கும் நம்ம நாட்டுல படிக்கிறதுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்? இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து, இந்த படிப்பு அப்படிங்கும்போது இந்த ரிசர்ச் படிப்புகள் அப்படிங்கிறது பாலிடிக்ஸ்ல இருக்குங்களா? அது எப்படி இருக்கு நம்மளுடைய நாடுகள்ல? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நார்த் இந்தியால தான் அதிகம் இருக்கா? இதை பத்தின கருத்துக்களும் மேம் சொன்னாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி உங்கள் கேள்விக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அவர் வந்து 2 விஷயம் கேட்குறாரு, நம்ம அதை பற்றி தான் பேசுகிறதா இருந்தோம். அயல் நாடுகளில் போய் படிக்கிறதுக்கு, இப்போ முதுகலை படிக்கிறாங்க, இங்கே பிஜி எடுத்து படிக்கிறாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கும்போது வெளிநாட்டில் போய் படிக்கணுன்னா இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் எம்எஸ் பண்ணுற மாதிரி வெளிநாட்டில் என்னென்ன சப்ஜெக்டில் அவங்க படிப்பாங்க, அதற்கான என்ட்ரன்ஸ், இப்போ இங்கே ஐஎல்டிஎஸ் எழுதுறாங்க, ஜிஆர்இ ஜிமேட் எழுதுறாங்கன்னா என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எதுவும் இருக்கா, இல்லை அவங்க ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி படிக்கலாமா, அதற்கான உதவிகள் நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்களுக்கு கிடைக்குமா மாணவர்களுக்கு, அதை பற்றியும், பிறகு அந்த நார்த் இந்தியாவில் தான் வேலைவாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு மாயையான ஒரு தோற்றம் இருக்குது, அது உண்மையா, அதை பற்றியும் சொல்ல. ஒரு நல்ல கேள்வி. இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து தே வாண்ட் டு கோ, வெளியில் போய் படிக்கணும், அங்கே எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களோட பாடத்திட்டமும் நம்மளுக்கும் ஏதாவது வேற்றுமை இருக்கா, பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை இருக்குது. பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வி ஆர் இன் அ குளோபல் வேர்ல்டு, குளோபல் எஜுகேஷன், குளோபல் வில்லேஜ் தான் அது, குளோப். ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்மளோட கண்டென்ட்ஸோ இல்லோட நம்மளோட சிலபஸ் எல்லாம் சிமிலர் தான். மைட் பி நம்ம வந்து நம்மளோட டெக்னிக் ஆஃப் டீச்சிங் இட் வேரிஸ் ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் டு இன்ஸ்டியூஷன். அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் நிறையா இருக்கலாம், பிகாஸ் அவங்க வந்து தே கிவ் மோர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு ரிசர்ச். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே பிஜி முடிச்சுட்டு இஃப் தே வாண்ட் டு கோ அண்ட் டூ ஜாயின் ஃபாரின் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இல்லை ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் படிக்கணுன்னா வாட் எனி ஃபீல்ட் ரிக்வயர்ஸ், அது எம்எஸ்ஆர் இருக்கட்டும், எம்இ, வி நீட் ஸ்பெஷலைசேஷன். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் சோஷியல் சயின்ஸ்னால் ஒரு கிராண்டடாக படிச்சிருவாங்க. ஓகே, இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், படிச்சிடலாம், அதில் என்ன இருக்குது, கிரகிச்சிட்டா, ஃபேக்ட்ஸ் கிரகிச்சிட்டா போய்ட்டு. பட் அதில் என்ன ஒரு நுணுக்கங்கள் இருக்குது, என்ன விஷயங்கள் இருக்குது, அதை ரொம்ப டீப்பாக படிக்கணும். அந்த மாதிரி படித்த அந்த சில
children, they are able to make a success in foreign country. Of course, நம்மளோட communication skill is very important. So IELTS அந்த மாதிரி entrance exam எழுதி they get into foreign abroad. அங்கே போய் they have an entrance because they want to test அவனோட எபிலிட்டி, ரிசர்ச் எபிலிட்டி. ஸோ அந்த ரிசர்ச் எபிலிட்டி என் மெத்தட்ஸ் பற்றி தெரியுதா, மெத்தடாலஜி தெரியுதா, ரிசர்ச்னால் என்ன, எதுக்கு பண்ணுறாங்க, அந்த மாதிரி புரிதல் இருக்கான்றதை செக் பண்ணுறாங்க. ப்ளஸ் சில டைம் நம்மளோட சப்ஜெக்ட்ஸு அவங்களோட சப்ஜெக்ட்டு மீட் ஆகலை, நம்மளோட கண்டென்ட்ஸ் பார்ப்பாங்க. தே ஃபீல் தட் அங்கே போய் இன்னொரு வாட்டி ஒரு சின்ன ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஒரு இன்ட்ரடக்டரி கோர்ஸ் படிக்க சொல்லி அதுக்கப்புறம் தே அப்சார்ப். பட் எனிவே ஐ திங்க் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் wherever they gone, studying our subject has been a real boon. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக போய் அவங்களால அப்சார்ப் பண்ண முடியுது. நிறைய பேர் நல்லா ஷைன் ஆகிறாங்க. அவங்களோட ரிசர்ச் அவுட்கமும் இட்ஸ் வெரி குட். ஸோ ஐ டாக் டு லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are in Canada, who are in Ireland, in different parts of Europe. They talk to me and they tell that, ma'am, they are doing very well. And அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சூப்பர்வைசர்ஸ். ஸோ இந்தியன் ஸ்காலர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் do extraordinary well, especially coming from எங்களோட 3 field of training, political science, public administration and international relations. நிறைய வரவேற்பு இருக்குது இந்த 3 சப்ஜெக்ட்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இப்போ இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் எக்கானமி இல்லை பொலிட்டிக்கல் எக்கானமி இல்லை கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா அங்கே போய் யூ கேன் ரியலி, இஃப் யூ ரியலி நோ ஹவு டு ரைட், நிறைய படிச்சிருந்தீங்க சொல்லியிருக்காங்கன்ற அந்த ஒரு இன்சைட்ஸ், யூ ஆர் ஏபிள் டு கம்பேர், கான்ட்ராஸ்ட், யூ ஹாவ் யுவர் ஓன் ஐடியா. இது மாதிரி இன்னோவேட்டிவாக நீங்கள் போய் உங்களால் ப்ரெசென்ட் பண்ணி முடிஞ்சால் டெஃபினெட்லி வேரெவர் யூ கோ யூ ஹாவ் வெரி க்ரீன் பாஸ்டர். இந்தியாவிலே இருக்குது அண்ட் நார்த் இந்தியாவில் தான் இருக்குது, சவுத் இந்தியாவில் இருக்குன்றது ஒரு மிஸ்நாமர். அஃப்கோர்ஸ் இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் நார்த்தில் நிறையா இருக்குது, நிறைய இன்ஸ்டியூட்ஸ், நிறைய காலேஜஸ். இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சென்னைக்குள்ளே யூ ஹாவ் ஃபியூ காலேஜஸ் விச் ஆர் கிவிங் political science or public administration. ஒரு சில colleges, institutes தான், universities தான், they are giving this particular course. But நாளடைவில் you find they are thinking that there is a lot of demand. So நிறைய பேர் they are thinking that they should start political science, public administration. So சவுத்லேயும் அந்த வரவேற்பு வந்துட்டுருக்கு. And people realize that வெறும் அந்த டெக்னிக்கலாக படித்தா அது மட்டும் பத்தாது. We really need to have a break to study some subject, very concrete subject like our subject. So it is wrong to say that only in north. It is now shifted to south. Southlium there is lot of groups, a lot of IIM la kuda, Indian Institute of Management, adama IIT, higher bodies la kuda social science are given very importance. Ipo நம்ம candidate inga padicha ஒரு student can go and apply for PhD in IIT. They can come and do their research here. So இந்த மாதிரி ஒரு qualitatively, if everybody enhances them to one state, I think it is easy for students to go and absorb in any institution, both locally, regionally, nationally and globally. இந்த நேர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகான பதில் சொல்லியிருக்கீங்க. அதை தொடர்ச்சியாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் போன்ற யூனிவர்சிட்டிலலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. வெளிநாடுகளில் வந்து இந்த படிப்புக்கு, வெளிநாட்டுகளில் இந்த மாதிரி ஒரு அரசியல் அறிவியல் சார்ந்த ஒரு படிப்புகளுக்கு மிகவும் முக்கியத்துவத்தை அவங்க தர்றதுனால சர்வதேச அளவில் மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. வெளிநாடுகளில் இன்னுமே கூட இந்த அரசியல் அறிவியல் சார்ந்த ஒரு கண்ணோட்டமும் ஒரு உலகளாவிய பார்வையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் பதிலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. மாணவர்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது, இந்த கோர்ஸை எடுக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள், சேலஞ்சஸ் இருக்குது? நாம் வந்து இன்னும் பல மாணவர்களை இந்த பாடத்திட்டத்தில் ஈர்க்கணும்னா அவங்கள அரசியல் அறிவியல் படிக்கிறது, பொது நிர்வாகத்தை படிக்கிறது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சர்வதேச உறவுகளை படிக்கிறது அப்படின்னா வேலை வாய்ப்புகளை தாண்டி எப்படியெல்லாம் அவங்கள வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணி இந்த படிப்புகளை படிக்க வைக்க முடியும், அதை பற்றியும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வந்து ஒரு ரியலி நைஸ் கொஸ்டின். ஏன்னா இன்றைக்கி உள்ள சேலஞ்ச் அமாங்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸோ டீச்சர்ஸ்க்கோ எப்படி பசங்களை வந்து படிக்க வைக்கிறது, எப்படி அவங்கள்ட்ட ஆர்வத்தை ஊட்டுறது, ஆர்வம் மட்டும் இல்லாமல் இது நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி ஒரு மாணவரிடம் கொண்டு வருதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ வாட் இஸ் தேர் இன் த சப்ஜெக்ட் தட் வில் அட்ராக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்ட் ஈஸியாக இருக்கணும், இல்லை பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ சயின்ஸ் படித்தா நான் வந்து இந்த வேலை கிடைக்கும். ஸோ இங்கே வந்து வி டோன்ட் ஹாவ் வெரி க்ளீன் ஷிட் தட் இது படித்தா இதுதான் கிடைக்கும். இது நல்லா படித்தா, ஃபோக்கஸ்டாக படித்தா யூ கேன் கெட் எவ்ரி திங். பட் ஜென்ரலாக ஐ செட் டு பிகம் அ குட் ஹியூமன் பீயிங், குட் தாட்ஸ், ஒரு நம்மளை ஒரு கூர்மையாக ஆக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஹவு டு அட்ராக்ட்ன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து கொஞ்சம்
அவங்களோட கோர்ஸ் நம்ம நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ஹேவிங் ஸோ அங்கே வெறுத்து போயோ இல்லை அங்கே ஒரு ஏதோ ஒன்று லேக் ஆனதுனால தே கம்மிங் இட் அப்படி இருக்கக்கூடாது. இந்த சப்ஜெக்ட்காகவே ஒரு ஆர்வத்தோட பேஷனோட படித்தாதான் இந்த சப்ஜெக்ட் வந்து இட் வில் ஹேவ் இட்ஸ் பெனிஃபிட். அப்போ வாட் டு டூ? ஸோ வி ஹாவ் டு அப்ளை சம் மாடர்ன் வாட் இஸ் ஏ கண்டென்ட், நியூ கண்டென்ட், புதுமையை வந்து நீங்க புகுத்துறீங்க. பண்ணினாதான் அந்த பசங்க வந்து ஓகே இது சம்திங் இஸ் நியூ. பழைய இட்ஸ் லைக் ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் ஒரு நியூ வைன் இன் ஓல்டு பாட்டில் எப்படி சொன்னாலும் சரி, வி ஹாவ் டு கிரியேட் சம் நியூனஸ், இன்னோவேட்டிவ்னஸ். ஸோ தட் இஸ் வே வர் ட்ரைங் சம் இன்டர்டிசிப்ளினரி cross disciplinary இது மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷனில் we trying to inculcate that need. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே பேசுகிறதும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் டு see that people should know that political science-னால் எந்த சீட்டும் கிடைக்கல, நிறையா கம்மி மார்க் வாங்கினவங்க தான் ஹிஸ்ட்ரி படிப்பாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இனிமேல் அது செல்லாது. It's a student who's really intelligent, student who's really focused, really wants to work for the government, they'll all come and study. அரசு நிர்வாகத்தில் வேலை செய்யறதுக்கே இந்த படிப்பு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். ஆமாம். ஸோ ஈவன் எனிபடி கேன் கம் அண்ட் ஸ்டடின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த படிப்பு வந்து இட் அட்ராக்ட்ஸ் எவ்ரிபடி. பர்சன் வாண்ட் ஜென்ரலாக ஒரு புக்கு படிக்கணுன்னா கூட எங்களோட புக்கு அரசியல் சார்ந்த ஒரு புக்கு எடுத்திங்கன்னா யூல் ஹேவ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தாலும் யூல் பி யூஸ்ஃபுல் வெதர் யூ ஒர்க்கிங் இன் அ கார்பரேட், ப்ரைவேட் ஆர் அ கவர்மெண்ட். ஸோ எவ்ரிதிங் ஹியர் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ today institutions, private institutions are also introducing these courses because they feel மாணவர்களிடையே ஒரு புதுமையான ஒரு சிந்தனையும் புதுமையான ஒரு தாக்கமும் இருக்குது. They want to study something easy, very interesting and also find a scope to get job. So மூணும் இப்போ வந்து இதில் அடங்கி இருக்கிறதுனால because of a curriculum there is a change in demand and we find today in Presidency College and some of the government colleges அங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேர மாட்டாங்கன்ற ஒரு தாட் இருக்கிறதுலாம் மாறி இன்றைக்கி we have a very long queue where students want to come and join government institutions and specifically for our 3 courses, 3 programs. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து இப்போ யூபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஒரு சப்ஜெக்டாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பிளேஸ் ஆனவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. அதை தாண்டி அரசில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது, தனியார் துறைகளில் என்ன மாதிரி, NGOs மாதிரி எங்கெல்லாம் அவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க உங்கள் மாணவர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ NGOஸில் யூ கேன் பி கன்சல்டன்ட் இஃப் யூ ஆர் a good researcher, you have done a good PhD research or an MPhil research, இல்லை MA லெவலில் we have dissertation. அங்கே இன்டர்ன்ஷிப்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ they go and work with the government organization. அப்போ அவங்களோட புரிதல் தெரிதல் அந்த இடத்துல if they are able to apply some tools, they gain some experience and knowledge from the person with whom they are working. அப்போ அவங்களோட again more internalization of the subject, exposure to the subject makes them a good consultant or expertise வந்துருது. அப்போ many of our students have got internship in UN, working in some of the leading international organizations. We may say it is a they are doing philanthropic work, but on the organization bringing welfare to the people is the motto. அப்போ அது எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எப்படி பாலிசி போடணும், எப்படி ப்ரோக்ராம், ஹவு டு ரீச் இட் டு த பீப்புள், இட் ரிக்வயர்ஸ் அ வெரி குட் ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் we can make a success of the programs of international organization. So we find students joining that. அதேமாதிரி கவர்மெண்ட்டில் it is every cadre, it is not that you have to go to the higher level, even at the middle level, middle order. You can policeman, you can be right from constable to the higher level. How you study, how you pursue it, you get a job. But what you do and how do, you learn definitely from what you have studied. So படிச்சது வேஸ்ட் ஆகாது. Might be what you become depends on how you have made up your studies. So you become an IAS officer or you can become even in the lower rank in the file, doesn't matter. But subject is useful to make your life successful. So that is the real mantra of our 3 subjects that ensures every student a written of having knowledge and written of getting a job and written of going abroad. So என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் வந்து சாத்தியம். So we need some students have to come and discuss with the teachers and they can go and talk to people who are abroad. But இது மாதிரி அவங்களோட exposure knowledge extend பண்ணிட்டாங்கன்னா they realize that this subject is very very important. ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க. வேலை வாய்ப்பையும் உயர்கல்வியும் தாண்டி இதை நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலையும் படிப்பினையும் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த விழிப்புணர்வை மக்களிடையவும் மாணவர்களிடையும் கொண்டு சேர்த்ததற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக விளக்கம் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. எங்கள் நிலையத்திற்கு வந்ததற்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. எனக்கும் ஐ ஷுட் தேங்க் ஆல் தி அத்தாரிட்டிஸ் ஆஃப் தூர்தர்ஷன் டு ஹவ் கிவன் மீ அ சான்ஸ். என்னோட துறையை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன்
எங்கள் யூனிவர்சிட்டி சார்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணி என்னோட சில கருத்துக்களை வந்து ஃப்ரீயாக உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் உங்களை அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் தேங்க்யூ சாந்தி. நமது பொதிகையில் கொண்டவே